ஹலோ எவ்ரிவன். ஒரு அப்பாவும் பையனும் பைக்ல போகும்போது வானத்துல ஏரோப்ளேன் போறத பார்த்துட்டு அந்த பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதை ரசிச்சான். இந்த ஏரோப்ளேன் எவ்வளோ குட்டியா இருக்குதுப்பா, எனக்கு இதை மாதிரி ஒன்று வாங்கித்தாங்கன்னு சொல்லி கேட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அப்பா அந்த பையனை ஏர்போர்ட் கூட்டிட்டு போனாரு. அப்போ அந்த பையன் அந்த ஏரோப்ளேனோட சைஸை பார்த்துட்டு, இது எவ்வளோ பெருசா இருக்குது, அது ஏன் எனக்கு அன்னைக்கு ரொம்ப சின்னதா தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அப்பா சொன்னாங்க, நம்ம அப்போ ரொம்ப தூரத்துல இருந்தோம், இன்னைக்கு நம்ம பக்கத்துல வந்து பார்க்கும்போது தான் அதோடைய ஒரிஜினல் சைஸ் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர்கிட்ட நம்ம தூரமா இருக்கும்போது ஆண்டவரை பற்றின காரியங்களும் நமக்கு குறைவா தான் தெரியும், ரொம்ப சின்னதா தான் தெரியும். நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர வர ஆண்டவர் பக்கத்துல வரும்போதுதான் அவர் எவ்வளவு பெரிய கடவுள், அவர் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறாருன்னு புரிஞ்சு கொள்ள முடியும். பைபிள்ல சமாரியா ஸ்திரீ அப்படிங்கிற ஒரு பெண்ணை தேடி இயேசு வரும்போது முதல்ல அவ பார்த்தது, இவர் ஒரு யூதன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தா. இயேசு அவர்கிட்ட பேச்சு கொடுக்க கொடுக்க அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் எப்படி இயேசு தெரிஞ்சார் அப்படின்னா, இவர் ஒரு தீர்க்கதரிசியா இருப்பாரோ அப்படின்னு தெரிஞ்சா. இன்னும் கொஞ்ச நேரம் இயேசு அவளுடைய இருதயத்துல உள்ளதெல்லாம் சொல்லும் போதுதான் அவ புரிஞ்சுக்கிட்டா, இவர் மெய்யாகவே இவர் கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் தூரமா இருந்து இயேசுவை பார்த்தா அவரும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க கிட்ட நெருங்கி வர வரதான் இயேசுதான் கிறிஸ்துன்னு சொல்லி உங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாரு, உங்க வாழ்க்கையில அவர் எவ்வளவு பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு. யாரும் நேசிக்காத பிரகாரம் உங்களை நேசிக்க ஒருவர் இருக்காரு. அவர்கிட்ட நீங்க நெருங்கி பாருங்க, நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். பிளெஸிங்ஸ்.